நான் ரொம்ப நாள் ஆற்றுல மாக்கோலம் போட்டு பெருமாள்கிட்ட போடுற கோலத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கலாம்னு நிற்கினேன். பண்டிகைன்னு இல்லை, எப்போ டைம் கிடைக்கிறதோ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கோலம் போடுங்க. இந்த மாதிரி மாக்கோலம் போட்டால் என்னென்னா மனக்கவலை இருக்காது, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஆற்றுல இருக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிள், இது வந்து பெரிய வேலையே கிடையாது. இந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். அப்படி புதுசாக கிரைண்டர் வாங்கும் போதோ இல்லை மிக்சியில் வந்து நம்ம புதுசாக அந்த உடஞ்சி போய் ஏதாவது பிளேடெல்லாம் மாற்றும் போது நான் ஃபஸ்ட்டு அந்த அரிசி அரைச்சி இப்படி இப்படி வெயில் வச்சிட்டோம்னு வச்சுங்க, நல்லா காஞ்சி இப்படி வந்துடும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு வேணும் போது கொஞ்சோண்டு ஜலம் விட்டுட்டு கோலம் போட்டுக்கலாம். அன்னன்னைக்கு இன்னும் அரைச்சிட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இந்த மாக்கோலத்தை மாரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இருதய கமலம், ஐஸ்வர்ய கோலம், ஆஞ்சநேயர் மலை 3 டெய்லி போடுவேன் ஆற்றுல. அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஜலம் விட்டுட்டு அப்படி நல்லா நீர்க்க பண்ணிட்டுல சின்னதாக ஏதாவது ஒரு துணி ஆற்றுல என்ன சும்மா ஒரு வேஸ்ட்டு துணி சின்னதாக எடுத்துட்டு அதை நல்லா இது பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வாரம் இருந்தாலும் டெய்லி போட்டால் முடியும், நல்லது. நம்மகிட்ட கூட 5லே 1 பெற்றான்னு சொல்லணும் இல்லையா, அந்த ஆஞ்சநேயத்தை. அதுமாதிரி 5 மலைனால 5 கணக்கு, 5, அப்புறம் 4, 3, 2, 1. மேலே போட்டுட்டு இங்கே வந்து ஸ்ரீராம் ஜெயன்னு எழுதிருந்தேங்க. இது வந்து இந்த ஜெயத்துக்கு இந்த கொம்பு போடக்கூடாதுன்னு காஞ்சி பெரியவா ஒரு வாட்டி சொல்லியிருந்தா. புக்கில் படித்த அதுலேருந்து நான் போடுறதில்ல. ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு இப்போ இருதய கமலம் ரொம்ப ஈஸி. எப்படின்னா நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு இந்த 6 சைடு 5 புள்ளி வைக்கணும். 1, 2, 3, 4, 5 அது மாதிரி. இந்த மாதிரி நடுவில் இது வச்சுட்டு 5, 5 இது 6 சைடும் போட்டுக்கோங்க. என்ன கணக்குன்னா இந்த மாதிரி கணக்கு 1, 3, 5, 2, 4 ஈஸி. இதை நான் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், ஆக்சுவலாக ரெட்டழை தான் போடணும். எப்பயுமே ஒத்தழை பெருமாள்கிட்ட போடக்கூடாது. 1 இதில் வந்து 1ன்னா அடுத்ததில் வந்து 3, அடுத்ததில் வந்து 5, அப்புறம் 2 அந்த மாதிரி. இப்போ 8 அழை வரல அப்படின்னா ஒன்று அவங்க காமிக்கிறது ஈஸியாக இருக்கும்னு இப்போ தனித்தனியாக காமிக்கிறேன். 1, 3, 5, அடுத்தது 2, அப்புறம் 4, திருப்பி இதே கணக்கு 1. இப்போ ஐஸ்வர்ய காலம் போட போகிறேன். அது வந்து நடுவில் ஃபஸ்ட்டு 7 வச்சுட்டு அப்புறம் அந்த சைடு இந்த சைடு 2 சைடு, இந்த சைடு வந்து 8, 7, 6, 3 அந்த மாதிரி கணக்கு. 8, 7, 6, அப்புறம் 3. அதேமாரி அந்த சைடு 8, 7, 6, 3. இந்த மாதிரி கணக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு 7, அதுக்கப்புறம் 8, 7, 6, 3. அதே இந்த சைடு 8, 7, 6, 3. அதுக்கப்புறம் நடுவில் அந்த 7 விட்டுட்டு இந்த 8, 8 போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து 4 4. உங்களுக்கு ஒரு ரெட்டழை வரலன்னா இப்படியே கூட போட்டுங்க, பரவாயில்ல. ஆனால் ரெட்டழை தான் போடணும், ஒத்த போடக்கூடாது. இப்படி 4 4 போட்டுன்ட்டு இது அப்படியே எல்லாத்தையும் ஒரு கோடு போட்டுருக்கோம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நடுவில் 7 வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 8, 7, 6, 3. அந்த 8 இருக்குது பார்த்தீங்கன்னா, 8ல் வந்து 4 4 இப்படி சேர்த்து இப்படி கோடு போட்டிருக்கேன். மிச்சத்தெல்லாம் நேராக அப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த நடுவில் இருக்குது இல்லையா, அந்த நடுவும் நடுக்கோடும் இந்த நடுப்புள்ளியும் ஜாயின் ஆகணும். அதேமாதிரி இங்கே இந்த சைடு. அதுக்கப்புறம் இந்த கோடு இந்த சைடு இது. அதேமாதிரி இங்கே. அதேமாதிரி இந்த சைடும் போட்டுட்டோம். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். வந்துருக்குல்ல.
இந்த 3 கோலம் தப்பாமல் பெருமாள்கிட்ட போடுங்க. ஐஸ்வர்ய கோலம், இறுதி கமலம் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு, ஆஞ்சநேயர் தெரியல புத்திர் பலம் எல்லாத்துக்கும் ஆஞ்சநேயர் தான். இந்த மாக்கோலம் போட்டால் மனக்கவலை கண்டிப்பாக இருக்காது. அதனால் டெய்லி இல்லை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போட்டுட்டு இதுக்கு போடுங்க, ரொம்ப நல்லது. நான் எப்பயுமே போடுவேன், அதனால் உங்களுக்கும் காமிக்கிறேன். இந்த நம்பரும் எழுதியிருக்கேன்.